வணக்கம், நான் உங்கள் மணி. ஒரு புத்தகம் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அது பெரிய ப்ராசஸ். ஒரு கதையோ கவிதையோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி இருக்கணும். அடுத்து நம்ம ஒரு பதிப்பகத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அந்த பதிப்பகம் நம்மளுடைய கதைகளையும் கவிதைகளையும் அவங்களுக்கு அது ஓகேவா இருக்கா, பப்ளிஷ் பண்ண அவங்களுக்கு அது ஏதுவா இருக்கான்னு அவங்க அதை பார்க்கணும். அப்படி உள்ள அடுத்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அட்டைப்படம் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் தலைக்கு மிக்ஸ் பண்றது, அதை வெளியேறதுன்றது அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு கடல்லே நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கவிமணி பாலகிருஷ்ணன், அதாவது தருமபுரியை சேர்ந்தவர், இவர் பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம், அதாவது நம்ம தான் தலைப்பு வெளியிட்டோம், அவள் ஒரு அதீதம் அப்படின்ற தலைப்புல அவர் ஒரு புத்தகம், கவிதை புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த கவிதை புத்தகத்தை பாத்தீங்கன்னா அட்டைப்படம் நமது கவிஞர் சமகால இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தாலட்சுமணன் அவர்கள் தான் அட்டைப்படத்தை வெளியிட்டாரு. இப்ப அட்டைப்படமும் வெளியாயிடுச்சு, தலைப்பும் வெளியாயிடுச்சு. அடுத்து என்ன, புத்தகம் தானே. எனக்கு இந்த புத்தகம் வெளியே வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு யோசனை தான். எனக்கு அந்த ஒரு இதுதான் ஞாபகம் வந்து, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிடன் மெய்கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க. ஏன்னா அவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காரு இவரு. விடாமுயற்சின்றது இவர்கிட்ட இருந்துட்டே இருந்தது. ஏன்னா ஒரு பதிப்பகத்தை போய் ஒரு நாடுறாரு, ஆனா அந்த பதிப்பகம் ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த பதிப்பகம் போய் நாடுறாரு, அடுத்த பதிப்பகம் அதே சொல்லும் போது முன்வைத்த காலை பின் வைக்காம பாத்தீங்கன்னா அடுத்த பதிப்பகத்தையும் ஆரம்பிக்கிறாரு. அந்த தேடல், அந்த விடாமுயற்சியோட, ஏன்னா அவருக்கு ஒரு இது, இந்த விடாமுயற்சி என்று சொல்லக்கூடியது இன்னும் ஒரு இதுதான். புத்தகமா நம்ம வெளியே வந்துடணும், அதே நம்ம எழுத்து காத்தோட காத்தா பறந்து போயிடக்கூடாது. அது ஒரு புத்தகமா எல்லாருடைய, ஆக்சுவலா இது புத்தகம் நான் சொல்றதே தப்புதான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த புத்தகமாவே அவர் பார்க்க, அவர் எனக்குன்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா என்னுடைய முதல் குழந்தை அப்படின்னு அதை சொன்னாரு. அது அவர் அந்த அளவுக்கு அவருடைய மனதுல அந்த ஆள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் முதல்ல அவர்கிட்ட பேசும்போது, ஏன் நீங்க இந்த தமிழ் துறை, அதாவது இந்த துறைக்குள்ள இப்படி வரீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரு, என்னுடைய மாமா, அதாவது அவர்களுடைய மாமா பாத்தீங்கன்னா கவிதைகள் கதைகள் அந்த துறைகளில் எழுதி வந்துருக்காரு. அவரை ஒரு முன்னோடியா வச்சுதான் நான் உள்ள வந்தேன் அப்படின்னு தம்பி சொன்னாப்ல. இவருடைய கவிதைகள் எல்லாமே ஒரு அவரை அவளை வர்ணிச்சிருக்காரு. அம்மாவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், அவளா இருக்கட்டும் அப்படின்ட்டு அழகா வர்ணிச்சிருக்காரு. இந்த புத்தகம் இன்னைக்கு நம்ம வெளியிடுறோம். அதாவது அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாரு. நேர்ல எல்லாரையும் கூப்பிட்டு, உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் பதிப்பகத்தை எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய இதுவா பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா அதற்கான சூழ்நிலை அமையாததுனால நம்ம இணைய வழியில இன்னைக்கு இந்த புத்தகத்தை நம்ம வெளியிடுறோம். புத்தகத்தோட பேர் பாத்தீங்கன்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம், அவள் ஒரு அதீதம். அட்டைப்படமும் நீங்க பார்த்திருப்பீங்க. புத்தகம் 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 தான் வாய்ப்புல வருது. அதாவது அவருடைய கவிமணி பாலகிருஷ்ணன் அவருடைய முதல் குழந்தை இன்று முதல் உங்கள் கைகளில் தவழும் என்று பெரும் மகிழ்ச்சியோட நான் சொல்லிக்கிறேன். அது இந்த வெளியேறதுக்குன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய இது. நான் தமிழுக்கு நன்றி சொல்றதா, கடவுளுக்கு நன்றி சொல்றதா, இல்ல அவருக்கு நன்றி சொல்றதான்னு தெரியல. எல்லாமே மூணு நான் ஒன்னாதான் பாக்குறேன். அதனால இது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இவரை ஒரு இளம் கவிஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பாத்தீங்கன்னா யாழ்மொழி பதிப்பகம் தான் இந்த அவள் ஒரு அதீதம் என்ற புத்தகத்தை வெளியிடுறாங்க. புத்தகத்துல நிறைய கவிதைகள், அதான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லி இருப்பேன், அவளா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அவள் அழகா பதிவு பண்ணியிருக்காரு ஒவ்வொரு கவிதைகளையும். இப்ப இவர் இளம் கவிஞர். அதனால இவரை பார்க்கும்போது ஈரோடு தமிழன்பன் சொல்லியிருப்பாரு, 10 பறவைகளோடு பழகி பாருங்கள், ஒரு பறவையாகிவிட முடியாது. 10 நதிகளோடு பழகி பாருங்கள், நதிகளாகிவிட முடியாது. 10 புத்தகங்களை படித்து பாருங்கள், 11வது புத்தகமாக நீங்கள் படிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இவர் புத்தகம் ஒண்ணு வெளியிட்டாரு. ஆனா அவரையும் நம்ம எல்லாருமே படிப்போம், அவருடைய புத்தகத்தையும் நம்ம படிக்கிறோம், அவருடைய பயோபிக் அது மாதிரியும் அவருடைய புத்தகமும் நம்ம படிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட ஏன் இந்த மாதிரி இளம் கவிஞர்கள் எல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு தான். இளம் கவிஞர்களை நீங்க தான் ஊக்குவிக்கணும். எப்படி ஊக்குவிக்கலாம்னா அவர்களுடைய புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிங்க. நிறைய கவிதைகள் அழகாக இருக்கு. இன்று முதல் அவள் ஒரு அதீதம் என்ற புத்தகம் உங்கள் கைகளில், அவருடைய முதல் குழந்தையை உங்கள் கைகளில் தவற விடுகிறார்.
நன்றி, வணக்கம்.